அன்புள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களே வணக்கம். நேயர்களே வணக்கம். ஆடி மாதத்திற்கான பொது பலன்களை தற்போது பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். மாத தொடக்கத்தில் 10 சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் புதன் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7இல் சுக்கிரன் சஞ்சரிக்கிறது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகும். தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். பொதுவாக பெண்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சற்று சாதகமாக இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது சற்று சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. இக்கட்டான நேரத்தில் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகும். வீடுகளை பராமரிப்பதற்காக கூட ஒரு சில சுப செலவுகள் உண்டாகும். பங்காளிய வகையில் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வகையில் ஒரு தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படும். அவர்களுடைய செயல்பாடானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. தொழில் வியாபாரத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது. பொதுவாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. ஒரு சில முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது உத்தமம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பதற்கு தேவையில்லாத தடங்கல்கள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தாய் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகும். தற்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த நாட்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் என பார்த்தால்
குறிப்பாக ஆடி 6, ஆடி 7, அடுத்து குறிப்பாக ஆடி 8ஆம் தேதி காலை 11 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால், அதாவது ஆங்கிலப்படி ஜூலை 22, ஜூலை 23, ஜூலை 24 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் வருவதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது என கூறுவேன். அதாவது ஆடி 6, ஆடி 7, ஆடி 8 காலை 11 மணி வரை சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆடி மாதத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இதுவரை விருச்சிக ராசிக்கான ஆடி மாதத்திற்கான பலன்களை கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.